ஏன்னா கடைக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். எவ்வளோ நேரம்டாவது நீ பாண்டு செல்லே நோண்டிகிட்டு இருக்க? என்ன தாண்டா அந்த செல்லில் பண்ணுற? டேய் தக்காளி பழம் வாங்கிட்டு வாடா, அப்போ தாண்டா மீன் குழம்பு வைக்க முடியும். ஏன்டா இப்படி பண்ணுற? சீக்கிரம் போய் தக்காளி பழம் வாங்கிட்டு வாடா. கொஞ்ச நேரம் இருக்குமா, இந்த ஒரே ஒரு இதுதான் வின் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வரேம்மா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களாம்மா. ஐயோ இந்த ஞாயிற்றுக்கிழமையே வரக்கூடாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே இவனுக்குள்ள பெரிய ரோதனையாக இருக்குது. ஒன்று கடைக்கு போக மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். பேசாமல் ஸ்கூலுக்கு போயிருந்தானே எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் பண்ணி இருக்கிற வேலையை நானே பார்த்துட்ருப்பேன். இவனை நம்பி ஒரு வேலையை விட்டால் பாருங்கள் எப்படி செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கான் பாருங்கள். 24 மணி நேரமும் இந்த செல்லும் கையுமா இருக்கான். இவனுக்கு முன்னாடி செல்லை முன்னே கட் பண்ணணும். சரி என்ன பண்ணுறதுனே தெரில. அம்மா இப்போ சொல்லுங்கம்மா, என்னம்மா வாங்கிட்டு வரோம் சொல்லுங்கம்மா. டேய் நான் சொன்னது உன் காதில் விழவே இல்லையாடா? அதான் விழலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் சொல்லுங்களேன். நல்லா வருவடா, நீ நல்லா வருவ. டேய் தக்காளி வாங்கிட்டு வர சொன்னேன்டா. தக்காளியா? நான் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. வெடிஞ்சிரும் நீ போய் வாங்கிட்டு வரங்காட்டி. நான் எப்போ குழம்பு வச்சு எப்போ மீன் குழம்பு வச்சு உங்கள் அப்பாவுக்கு நான் போடுறது, அவர் என்னை திட்டுறது. போ.